ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அல்காரிதம்னா என்னென்னு பார்க்கலாம். An algorithm is a finite line of code developed to be executed in the defined sequence to solve problems and produce the desired outputs. அப்படின்னா என்ன அல்காரிதம்னா என்ன சொல்லுவோம்? ஈஸியாக கோட் இஸ் எ லைன் ஆஃப் கோடு. அதாவது எதுக்குன்னா நம்மளுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அதான் நமக்கு தேவையான அவுட்புட் வரதுக்கு நம்ம எழுதுறது தான் அதுனா அல்காரிதம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன எழுதுவோம்? முதல்ல அல்காரிதம்க்கு எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் காமனாக தான் வரும் இல்லையா? ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் நமக்கு 3 வேரியபிள் தேவைப்படுது. அதுக்கு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். அண்ட் தென் 2 வேரியபிள் ஆட் பண்ணி அது 3வது வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அல்காரிதம். இப்போ அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ்னால் அதுக்கான அல்காரிதம் இதுதான். இப்போ இந்த அல்காரிதம் வச்சு தான் அந்த அவுட்புட் எப்படி வருதுன்னே நம்ம வந்து பார்ப்போம். அதான் வந்து அல்காரிதம். அண்ட் அல்காரிதம் இஸ் ஜென்ரலி ரிட்டன் இன் ஏ காமன் லாங்குவேஜ். அதாவது அல்காரிதம் பார்த்தீங்கன்னா காமனாக எந்த நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தால் கூட சரி தான். அது காமனாக என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு சூடோ கோட் தான் எழுதுவோம். சியாக இருந்தாலும் அதே அல்காரிதம் தான் வரும். C++ தான் அதே தான் அல்காரிதம் வரும். அல்காரிதம்னா ஒரு காமன் லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்னென்ன ப்ரோக்ராமில் பண்ண போகிறோமோ அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது தான் அதுனா அல்காரிதம். அந்த அல்காரிதம் பார்த்தாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த மாதிரி அவுட்கம் வரப்போகுது, இது எந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, இது எப்படி ஒரு வேளை அந்த ப்ராப்ளம் வந்து அல்காரிதம்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நம்ம அல்காரிதம் எழுதுகிறோம். It is recommended to write the pseudocode of the algorithm on paper. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோமோ அது அல்காரிதம் எழுதி அது வந்து மேனுவலாக வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தாவே தெரிஞ்சிடும் நமக்கு இந்த அல்காரிதம் கரெக்டாக அவுட்புட் வருமா இல்லையா. அதுதான் அல்காரிதம் எழுதுகிறோம். இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு புரியலனா கூட இந்த அல்காரிதம் படித்து பார்க்கும்போது அவங்க ஸ்டெப்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இது என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க, எப்படி ரன் பண்ணுவாங்கன்றத ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து அல்காரிதம் எழுதுவோம். இந்த வேர்ட் அல்காரிதம், இந்த வேர்ட் அல்காரிதம்ன்றது எங்கே வந்ததுன்னு பார்த்தோன்னா இஸ் த 9th centuryயில் அரப் மேத்தமெட்டிஷியன் கிட்ட இருந்து தான் இந்த அல்காரிதம் இந்த வேர்டேன்ற வந்து நமக்கு வந்தது. அவர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்-கஷ்வாரிஸமி. இவர் தான் பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அதாவது கம்ப்யூட்டருக்காக அவர் எழுதலை, அவர் என்னென்ன செய்வார், அவர் கோல் அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் மாதிரி எழுதினார். அதுதான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அல்காரிதம். அல்காரிதம்ன்றது என்னது? நமக்கு ஒரு ப்ராசஸ் தான். நம்ம என்ன பண்ண போகிறோன்ற சொல்கிறது தான் அதுதான் அல்காரிதம். அதே மாதிரி தான் இந்த அல்ஜிப்ரா இந்த வேர்டு வந்து அவர் தான் கண்டுபிடிச்சுவார். எந்த வேர்டு டேர்ம் மூலிமா வந்துன்னா அல்ஜப்ர் அப்படி மூலிமா இந்த அல்ஜிப்ரா அப்படின்ற வேர்டுன்னு சொல்லிட்டு வந்தது. இப்போ கம்ப்யூட்டர் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் அல்காரிதம் என்னென்னு பார்த்தோன்னா இஸ் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டாக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் தே ப்ரொவைட் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் தட் த மெஷின் கேன் கேரி அவுட். அதாவது ஒரு மெஷினு என்னென்ன பண்ண போதோ, எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ண போதோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்கிற அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். Understanding what can be effectively programmed and executed by computers therefore relies on the understanding of computer algorithms. அதாவது அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட்டாக வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டர் அல்காரிதம் பார்த்தவொடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அல்காரிதமுக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஏன் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஏன் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். Much of what has been learned about algorithms and computation since the beginning of modern computing. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அல்காரிதம் எப்படி வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்களா 1930s to 40s அந்த மாதிரி டைம் செஞ்சுரியில் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இருக்காது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போடுறோன்னா அது அல்காரிதம் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த அல்காரிதம் வந்து கம்ப்யூட்டர்ஸை பேஸ் பண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அல்காரிதம் ஒன்று எழுதுவாங்க, அது வந்து சிஸ்டத்தில் ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அல்காரிதம் ப்ரொசீஜர் இப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் அது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்காது. அப்படி கம்ப்யூட்டர் பேஸ்டு இல்லாத அல்காரிதம் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன் அப்படின்ற ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அது எழுதுறதுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேனுவலாக எழுதும் போது அந்த அல்காரிதம் என்ன ஆகுதுன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மாக இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அல்காரிதம் நிறைய அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்காது. நம்ம மேனுவலாக அதை அப்ளை பண்ணும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வராத மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரிக்வயர் த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எய்தர் பிகாஸ் தே வுட் ரிக்வயர் டூ மச் ஆஃப் எ பர்சன் டு அப்ளை. இப்போது கம்ப்யூட்டருக்கு அல்காரிதமுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு இல்லையா?
அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் தேவைப்பட்டது, நிறைய பர்சன்ஸ் தேவைப்படுது அந்த அல்காரிதம் இது பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தா ஹியூமன் எரர், அதே மாதிரி எரரை கரெக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டைமும் பர்சன்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் பேஸ்டு அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அல்காரிதமை எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ அல்காரிதமோட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தா அந்த அல்காரிதம் வந்து நம்ம ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி நம்ம மாற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குயிக்காக போயிடுது, எரர் இல்லாமல் போகுது. அதனால அல்காரிதம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஒரே பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் கம்ப்யூட்டருக்கு அல்காரிதம் வந்து சம்மந்தமே இல்லாத நேரத்தில் நம்ம அல்காரிதம் எழுதவும் கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டுத்துக்கும் வந்து இவங்க வந்து பேசிக் ரிலேஷன்ஷிப் கொடுக்கும் போது அல்காரிதம் வந்து ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி இருக்கிறதும் ப்ரோக்ராம் வந்து அல்காரிதம் பேஸ் பண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுதுனால அவங்கள ப்ரோக்ராம்ஸ் குயிக்காக ரன் பண்ண முடிஞ்சுது, எரர் இல்லாமல் பார்க்க முடிஞ்சு, எல்லாமே செய்ய முடிஞ்சிச்சு. அதனால தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம்னா உங்களுக்கு என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.